நீங்கள் தேட்டருக்கு போனோடனே கிளைமேக்ஸை போட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் வேணுங்கிறவங்க இருந்து பாருங்க அப்படின்னு அவர் சொன்னார். முன்னாடி கிளைமேக்ஸ் சொல்லிட்டீங்களே, எப்போ எப்படி படம் ஓடாதுன்னு சொல்கிறீங்களான்ட்டு. எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு. நான் ஒரு பொதுவாக ஒன்று சொல்கிறேன். இப்போ ஒரு திரைப்படத்துக்கே போகிறோம்னு வச்சுக்கோங்க, இந்த திரைப்படத்தில் கிளைமேக்ஸ்ன்றது கடைசியாக தான் இருக்கும். எப்படியுமே நீங்கள் ஒரு 2 மணி நேரம் இருக்கத்தானே போக போகிறீங்க, இதெல்லாம் பார்க்கத்தானே போகிறீங்க. அதனால் போய் உட்காந்த உடனே கிளைமேக்ஸை முதல்ல போட்டுருவோம். அதை கிளைமேக்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை அவர் எப்படி டைரக்டர் பண்ணியிருக்காரு, எப்படி எல்லாமே நம்ம பார்த்து மெதுவாக அந்த திரைப்படத்தை பற்றி எப்படி வேணாலும் நம்ம அதை பற்றி கருத்து சொல்லிக்கலாம்னு சொன்னால் அது அவ்வளோ தூரம் சரியாக இருக்குமா? எனவே என்னுடைய கருத்து என்னன்னா, கிளைமேக்ஸே பார்க்காம மக்கள் போயிடுற கவலையில் நான் சொன்னேன். இல்லை கிளைமேக்ஸ் யாருமே பார்க்க மாட்டாங்க. கிளைமேக்ஸை நிச்சயமாக பார்ப்போம். உங்களுடைய கிளைமேக்ஸு பேரவை தலைவர் அவர்களே, பேரவை நான் முடிச்சிடறேன். என்ன இன்னைக்கு ஒரு லைட்டர் வேன் ஐம் சேயிங். இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு முடிவில் என்ன பண்ணுறீங்கன்னா, எதை முதல்ல சொல்லி எதை பின்னால் சொல்கிறதுன்றது காலையில் வந்த உடனே அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை நீங்கள் பதில் சொல்லி அப்புறம் நீங்கள் பேசுங்க கேட்டுங்க அப்படின்றீங்க. இப்போ நீங்கள் அறிவிப்பெல்லாம் முன்னால் விட்டுட்டு அப்புறம் திருப்பி அதில் பேசுங்கன்னு சொல்கிறீங்க. பேரவைத் தலைவர் தூங்கிட்டும் படுத்துக்கிட்டும் பொத்திக்கிட்டும் படுத்துக்கலான்ற ஒரு முடிவுக்கு பேரவைத் தலைவர் வந்து விட்டீர்களா என்பதை நான் அறிய விரும்புகிறேன். சட்டமன்ற உறுப்பினர் தங்கம் தென்னரசு சொன்னது போல், நீங்கள் தேட்டருக்கு போனோடனே கிளைமேக்ஸை போட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் வேணுங்கிறவங்க இருந்து பாருங்க அப்படின்னு அவர் சொன்னார். நீங்கள் சொன்னீங்க மக்கள் கிளைமேக்ஸு என்னன்னு தெரியாமல் போயிடுவாங்களோ அப்படின்னு. படம் நல்லா இருந்தால் மக்கள் உண்மையாக இருந்து தேட்டரில் கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்ப்பாங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த படம் எப்படியும் ஓடாது, இந்த படம் நல்லா இருக்காது, அதனால் முதலே கிளைமேக்ஸை போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் கிளைமேக்ஸை முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னு சொன்னாங்க. நகைச்சுவைக்கு தான் சொல்கிறேன், தப்பாலாம் இல்லை. நான் முன்னாடி கிளைமேக்ஸ் சொல்லிட்டீங்களே, எப்போ எப்படி படம் ஓடாதுன்னு சொல்கிறீங்களான்ட்டு. எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு. எங்கள் படம் எப்படி ஒரு உலகத்துக்கே தெரியும். நாங்கள் சொல்லிதான் தெரியும்னு அவசியம் இந்த உலகத்துக்கு இல்லை. எங்கள் படத்தோட ஹீரோ யாருன்னு உலகத்துக்கே தெரியும். எப்போதுமே சூரியன் தாக்கத்திலிருந்து தன்னை காத்துக்கொள்ளும் கோவை இந்த முறையும் விசிலின் வழியாக அதை நிரூபித்திருக்கிறது. 10 தொகுதியில் 6 தொகுதியில் வெற்றியை வாரி வழங்கிய கோவை மக்களுக்கு நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.